ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 11/3/2026. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு டெய்லி 4Dக்கும் டோட்டோக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி புதன்கிழமை 11ஆம் தேதி பார்க்க போகிறோம் நண்பா. அதனால் நம்ம லாஸ்ட்டாக எப்போதுமே புதன்கிழமைண்டாலே நம்ம சனி ஞாயிறு ரிசல்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த ட்ராவை பார்த்திங்கன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரே ரிசல்ட்டை நம்மளுக்கு 3 தடவை மாற்றி அடிச்சிருக்காங்க. ஸோ இது எப்போவாது நடக்கக்கூடியது. 2 நம்பர்ஸ் வரும். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே ரெண்டு நம்பர்ஸ் ஒரே ட்ராவில் நம்மளுக்கு வரும். அது அடிக்கடி நடக்கக்கூடியது தான். ஆனால் 3 நம்பர்ஸ் வந்திருக்கு. அது 3 நம்பர்ஸில் ஒரு நம்பர்ஸ் நம்மளுக்கு டாப் ப்ரைஸில் வந்திருக்கு நண்பா. அதை தான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கான ரிசல்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அதோட ஷார்ட்டர் கன்சலேஷன் சொல்லிட்டு ஃபுல் போர்டுமே கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. இந்த ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே மாதிரி 3 நம்பர்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தேர்ட் ப்ரைஸில் இருக்கிற இந்த 3974, தேர்ட் ப்ரைஸில் இருக்க 3974. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட்டரில் அதே நம்பர் இந்த 3974 நம்மளுக்கு இங்கே உல்ட்டாவாக அடிச்சிருக்காங்க. இது நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டு. அடுத்து அதே ரிசல்ட்டை இங்கே நம்மளுக்கு 9347 அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரே மாதிரியான ரிசல்ட்டு. இது நம்மளுக்கு அப்படியே ரோலில் நம்மளுக்கு மாற்றி அடிச்சிருக்காங்க. இப்படி நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் வந்துச்சுன்னா, இந்த 3 நம்பர்ஸையுமே ஒரே மாதிரியான நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம டபுள் அல்லது ட்ரிபிளில் பயன்படுத்தினா நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நண்பா, நம்மளுக்கு லாஸ்ட்டாக கொடுத்த கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு தேர்ட் ப்ரைஸ் 6346 கிடச்சிச்சு நண்பா. இது போனட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு இது ஹிட்டு. ஸோ போனட்டும் நம்மளுக்கு இது நம்மளுக்கு ஹிட்டாக இருந்துச்சு செகண்ட் ப்ரைஸில். ஸோ போனட்ரா வீடியோ பார்க்காதவங்க போனட்ரா வீடியோ எடுத்து பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக தான் கொடுப்போம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாகவே இங்கே கொடுத்துருவோம். ஸோ இது நம்ம போனட்ரா கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு செகண்ட் ப்ரைஸில் கிடச்சிருந்துச்சி. ஒரு சில ரிசல்ட்லாம் நம்மளுக்கு ஜஸ்ட் தான். சொல்ல போனோம்னா தேர்ட் ப்ரைஸும் ஜஸ்ட் தான், ஃபஸ்ட் ப்ரைஸும் ஜஸ்ட் தான். போனட்ரா நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் படி இதில் அதிகப்படியானது நிறையா நம்பர்ஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு மிஸ் ஆயிருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்ததை மட்டும் தான் சொல்லணும். அதனால தான் நான் இங்கே செகண்ட் மட்டும் சொல்கிறேன். செகண்ட் நம்மளுக்கு அப்படியே வந்துருந்துச்சு. ஸோ போனட்டா நம்மளுக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிருந்துச்சி. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் இந்த மூணு நம்பர், அதாவது இந்த 3 தடவை அடித்த இந்த நம்பரை வச்சு தான் இந்த ட்ராவுக்கு நம்ம எடுக்க போகிறோம். அப்போ கன்சலேஷன்லாம் ஒன்றும் இல்லை. அதுலேருந்து நம்மளுக்கு ப்ரைஸ் மட்டும் தான் கிடச்சிருந்துச்சி. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு G1 படி நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் 3974. இதுதான் இந்த ட்ராவுக்கான கீ. ஸோ கீன்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. ஸோ டோட்டோவை கொடுத்துருந்தோம். டோட்டோலையும் நம்மளுக்கு 4-5 நம்பர்ஸ் கிடச்சிருந்துச்சி. அதில் கீ நம்பர் 14 கிடச்சிருந்துச்சி நண்பா. ஸோ இப்போ நம்மளுக்கு கீ நம்பராக கிடச்சிருக்கிறது இந்த 3974 தான். இதை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இதை பெயர்ஸாக மாற்றணும். 397 394 374 அடுத்து 974. ஸோ இப்படி நம்ம பிரித்தோம்னா இதில் நம்மளுக்கு 4 பெயர்ஸ் கிடைக்கிது. ஸோ இந்த 4 பெயர்ஸ் தான் நம்மளுக்கான 4D நம்பர்ஸ். 4D நம்பர்ஸ். இந்த ட்ராவுக்கான 4D நம்பர்ஸ் இதெல்லாம் தான் எடுக்க போகிறோம். இது எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை டபுள் அண்டு ட்ரிபிளாகவும் பயன்படுத்தலாம். ஸோ இது நான் டபுளில் கொடுத்துருக்கேன். இது நம்மளுக்கு ட்ரிபிளாக பயன்படுத்துகிறதா இருந்தாலும் இந்த 3 நம்பர்ஸாக 2 நம்பர்ஸாக பிரிக்கணும். ஸோ அப்படி பிரித்தோம்னா, ஸோ ஃபார்மெட்டை ஃபுல்லாக நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வருதான்னு பாருங்கள். இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 39 37 34 97 94 74. ஏன்னா இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய கீ நம்பரே இது தான். இது நம்மளுடைய 4D தான். இப்போ இதை நம்ம 4Dயாக மாற்ற போகிறோம். ஸோ நான் 4Dக்கான ஃபார்மெட் இதுதான் நம்மளுடைய ஃபார்மெட். G1 படி நம்மளுக்கு இது எல்லாமே ஃபார்மெட் G இது எல்லாமே G1 படி கிடச்சிருக்கு ஃபார்மெட்.
ஸோ 2 பயிர்ஸ் 3 பயிர்ஸ்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து நம்மளுடைய 4D நம்பர்ஸாக கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் எழுதுகிறேன், ஸ்பேஸ் இல்லைங்கண்ணே. 4D ரோலை பொறுத்த வரைக்கும் 4D ரோல் கெஸ்ஸிங் இந்த ட்ராவில் நம்ம வந்து இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து டபுளாக மாற்றணும் நண்பா. ஒரு நம்பரும் நம்மளுக்கு டபுளில் வந்து முடியும். அதுதான் நம்ம இங்கே போடுறதா இருந்தால் ஸ்கொயர் பண்ணலாம். அதாவது இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாகவே ஸ்கொயர் தான். அதே மாதிரி இது எல்லாமே ஸ்கொயர் தான். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை மட்டும் சொல்கிறேன். இங்கே 3 9 7ன்னு இருக்குல்ல, இதை வந்து நம்ம 3 9 7ன்னு இருக்கா, அதை அப்படியே மறுபடியும் 7ஆக மாற்றிக்கிறணும். அதே மாதிரி 3 9 9 7 அப்புறம் 3 3 9 7. ஸோ இதுதான் ஃபார்மெட். ஸோ 1 நம்மளுக்கு இதில் 3 நம்பர்ஸ் கிடைக்கிது. 1 நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் கிடைக்கிது. அதே ஃபார்மெட் தான் இப்போ அடுத்ததை நான் போட்டுடுறேன். 3 9 4 4 3 9 9 4 3 3 9 4. அடுத்து 3 7 4 4 3 7 7 4 3 3 7 4. அடுத்தது 9 7 4 4 9 7 7 4 9 7 4 4 சாரி 9 9 9 9 7 4. சின்ன கவனக்குறைய கூட நம்மளுக்கு வந்து அந்த நம்பர்ஸ் அப்படியே மாற்றி விட்டு போயிடும். இப்போது நம்மளுக்கு இந்த G1 படி கிடச்சிருக்கு 4D நம்பர்ஸ் இதுதான் நண்பா. ஸோ இதோட ஃபார்மெட் இது. ஸோ இதில் வந்து ஒரு ஃபார்மெட்டுக்கும் நம்மளுக்கு வந்து 3 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ இதில் கணக்கு பண்ணோம்னா நம்மளுக்கு 6 2 12 நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இந்த 12 நம்பர்ஸில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் எனக்கு அதிகப்படியான நம்பராக தெரியுது. எனக்கு டோட்டோக்கும் 4Dக்கும் ஒரு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் டோட்டோவுக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இந்த ட்ராவுக்கான கெஸிங்கில் நம்ம வந்து பெயர்ஸை வச்சு பார்த்துட்டோம். நம்ம இதில் வந்து டபுள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத. இப்போ நம்ம இங்கே வந்து 2D எடுத்துருக்கோம்ல, இதை எப்படி நம்ம 4Dயாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 4D ஈக்குவல் டு இந்த 3 9 இருக்குது பாருங்கள். இதை வந்து 3 3 9 9 இப்படி மாற்றலாம். அப்படி இல்லாட்டினா 3 3 3 9 அல்லது 3 9 9 9. ஸோ இந்த மாதிரி மாற்றணும். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு வந்து 3 நம்பர்ஸ் இருக்குது. அப்போது 1 2 3 4 5 6. அப்போ 6 நம்பர்ஸ் இருக்குது. 6 3 18 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதில் 12 இதில் 18 மொத்தமாக வந்து நம்மளுக்கு வந்து 30 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் இது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, டேரெக்டாக வந்து நம்மளுக்கு 4D 4 நம்பர்ஸாக இல்லை, இது எல்லாமே டபுள்ஸ் தான். அதனால் நம்பர்ஸ் எல்லாமே கம்மி தான். ஸோ ரோல் கொடுத்தா இதில் வின் பண்ணுறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இது ரோலுக்கான சான்சஸில் நம்மளுக்கு இந்த ட்ராவு கிடச்சிருக்கு. இப்போ இதை ஃபுல்லாக எழுதணும்னா இதே நம்ம எழுதலாம். ஸோ இதை எழுதணும்னா அதே தான் 3 7 3 3 3 7 7. அதே மாதிரி 3 3 3 7. அப்படி இல்லாட்டினா 3 7 7 7 இந்த மாதிரி. இப்போ அடுத்த நம்பர் வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ கீழே வேகமாக எழுதிட்டேன் பெரிய லெட்டராக, பரவாயில்ல போடலாம். அடுத்து இப்போ 3 4 இருக்குது. அப்போ 3 3 4 4. அதோட 3 3 3 4 3 4 4 4. அடுத்தது 9 இருக்குது. 9 9 7 7. 9 9 9 7 அல்லது 9 7 7 7. ஸோ இப்போ நம்ம வந்து இன்னும் 2 இருக்குது. ஸோ ரிமைனிங்கில் இன்னும் 2 செட் இருக்குது. ஸோ அந்த 2 செட்டையும் நம்ம இங்கனுக்குள்ளே எழுதிடலாம்.
9 9 4 4 9 9 9 4 9 4 4 4. அதே மாதிரி இன்னும் ஒன்று இருக்குது, அந்த இதையும் போட்டுருவோம். 7 7 4 4 7 7 7 4 7 4 4 4. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. ஃபார்மெட்டில் எப்படி எடுக்கணும், அதை எப்படி கொண்டு வரணுங்கிறத நம்ம அப்படி எழுதியிருக்கோம். இது எல்லாமே ரோட் ஜான்ஸில் நம்மளுடைய கெஸ்ஸிங்குள்ளே நம்ம கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்போலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ராவோடைய கெஸ்ஸிங் இதுதான் நண்பா. ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்க ஃபுல்லாக பார்த்துருங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். நம்பர் எடுக்கிறது ஈஸி கிடையாது நண்பா. கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா நம்மளால் நம்பர் எடுக்க முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன ட்ரா நம்மளுக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. ஸோ கஷ்டப்பட்டதுனால தான் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கும். அதேமாதிரி டோட்டோவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போன ட்ரா நல்ல வின்னிங் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்துங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரே மாதிரியான நம்பர்ஸை வச்சு தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு அது எப்படியா வராது. ஸோ நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த ட்ராவுக்கு கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இன்றைக்கி புதன்கிழமை 11/3/2026க்கான 4D கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.